வணக்கம்ங்க. 29/4/2024 மதியம் 12 மணி பதிவில் 8 பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க. கால்நடை தீவனங்கள் வந்து நம்ம விற்பனை பண்ணிட்டு இருக்கிறோம்ங்க. கடந்த 8 மாதங்களாக நம்ம பண்ணுறோம்ங்க. 2 விதமான தீவனங்கள்ங்க. ஒன்று ஈரப்பதமிக்க தீவனம், இன்னொன்று வந்து ட்ரை தீவனம்ங்க. இரண்டுமே 45 கிலோ பேக்கிங்கில் தான் வருதுங்க. 2 தீவனங்களுமே வந்து பார்த்திங்கன்னா பாதுகாப்பான முறையில் டபுள் லேயர் போட்டு பேக்கிங் பண்ணி தான் வருதுங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலேருந்து சுற்றளவு 100 to 150 கிலோமீட்டருக்கு நம்மளுடைய வாகனத்தில் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுத்துட்றோங்க. ஈரப்பதமிக்க தீவனம் 45 கிலோ 550 ரூபாய்க்கு டெலிவரிங்க. வர தீவனம் 45 கிலோ 1100 ரூபாய்க்கு டெலிவரி பண்ணுறோங்க. இரண்டையும் நீங்கள் வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். ஒரு 5000 ரூபா மாதம் செலவு பண்ணுறீங்க தவிட்டுக்கு அப்படின்னா ஒரு 1000 ரூபா கண்டிப்பாக மிச்சம் பண்ண முடியுங்க. மாடுகளுக்கு இந்த தொந்தரவு இருக்காதுங்க. அது தொடர்பான சந்தேகங்கள் உங்களுடைய கேள்விகளுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். மற்ற மாவட்ட நண்பர்களுக்கு கண்டிப்பாக பார்சல் சர்வீஸ் மூலமா நாங்கள் அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க. A1 பார்சல் சர்வீஸுங்க, மேட்டூர் சூப்பர் சர்வீஸு, ரதிமீனா பார்சல் சர்வீஸுங்க, இந்த மாதிரியான பார்சலில் நம்ம பண்ணி கொடுக்குறோங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து பதிவுகள் வந்து தெளிவாக 2 நிமிடம் ஓடுற மாதிரி பதிவாக போடுறோம். அதில் அந்த மாடு கண்ணை பற்றி தெளிவான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க பதிவுகளுடைய விளக்கத்தையும் நீங்கள் கேட்டுட்டு மாடுகள் கன்றுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது ஈனக்கூடியது 4வது ஈத்துங்க. லக்ஷ்மி சுழி இருக்குதுங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. காலையில் ஒரு 3 to 4, சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா 3, குறைஞ்சபட்சம் கண்ணுக்கு போக ஒரு நாளைக்கு 6 to 7 குடிவால் கறந்துக்கலாமுங்க. மடிக்கூச்சம் கிடையாது, உடல் கூச்சம் கிடையாது. சின்ன பொடுசுங்க, குழந்தைங்க கூட யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே கறந்துக்கலாமுங்க. இன்னும் வந்து அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளே கன்று ஈனிருங்க. நல்ல தரமான காரி மாடு, 4வது ஈத்து, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. லக்ஷ்மி சுழியோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாம். எங்கே வேணாலும் தொட்டு எப்படி வேணாலும் நீவிக்கலாம். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு கண்ணுக்கு போக குறைஞ்சபட்சம் 6, அதிகபட்சம் ஒரு 7 லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்க முடியுங்க. நல்ல பூங்காம்பில் தெளிவான மாடுங்க. நல்ல தரத்துலையும் இருக்குதுங்க. இந்த தரமான காரி சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 58,000 ரூபாய்ங்க. ஏன்னா இந்த மாதிரியான நல்ல பால் வர்க்கமான காங்கேயம் காரி மாடுகள், அதுவும் திருவுகம்பில் அதிகமாக விற்பனைக்கே இல்லைங்க. ஏன்னா குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும், நல்ல தரத்தில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது நல்ல பழைய வர்க்க சின்ன முகத்தில் குட்டை மூஞ்சின்னு சொல்லுவாங்க. சின்ன மூஞ்சியில் இருக்கக்கூடிய தரமான 4வது ஈத்து மயிலை மாடுங்க. 10 நாளில் கண்ணு போட்டுருங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. மாடு சுழி சுத்தமாக இருக்குதுங்க. காங்கைங்கன்று போடுறதுக்குங்க, 4 காம்பில் பால் வர்றதுக்கு, பாலுக்கு நிற்கிறதுக்கு, சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு, பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க. நல்ல மடிகால் சுத்தத்தில் தெளிவான ஒரு மாடு, நல்ல புறவி ஏற்றம், வால் பார்த்திங்கன்னா நல்ல சன்ன வாலுங்க, நல்ல நரம்பு தாரைங்க. மடிகால் வந்து அருமையான மடிகால் சுத்தம்ங்க. 4வது ஈத்துங்க. மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 10 நாளில் கண்ணு போட்டுரும். கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பால் கறந்துக்கலாம். பாலோட அளவீடு காலையில் 2, சாயங்காலம் 2 கறவை எதிர்பார்க்க முடியுங்க. நல்ல பக்குவமாக கண்ணு போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் மாட்டுக்கு அடர் தீவனத்தினுடைய அளவு ரொம்ப கம்மியாக வைங்க. நாட்டு சக்கரை 1 கிலோ போட்டு வைங்க. காலையில் 1 கிலோ, முடிஞ்சால் சாயங்காலம் 1 கிலோ கூட போட்டு வைங்க. நல்ல பால் ஆறினதுக்கப்புறம் ஒரு 8 நாள் to 10 நாளைக்கு ஆட்டி ஊற்றுற வழிமுறை பின்பற்றுங்க. அப்படி பண்ணிங்கன்னா தான் மாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15வது நாள்லேருந்து முழு கறவை திறனை கொண்டு வர முடியுங்க. இந்த தரமான 4வது ஈத்து பழைய வர்க்க குட்டை முகத்தில் இருக்கிற சினை மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. விலை குறைவாக இருக்கிறதுக்கான ஒரே காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாட்டுக்கு 8 பல் இருக்குதுங்க. 7வது பல் வந்து பார்த்திங்கன்னா மேயும் போது ஒரு 1/4 பல் இருக்குது, 3/4 பல் வந்து 7வது பல் வந்து கட்டாக இருக்குதுங்க. 8 பல்லுமே இருக்குது. மேய்ச்சலும் போது ஏதோ பனங்கருக்கு அந்த மாதிரி ஏதோ சாப்பிட்டதில்ல. தளவில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 பல் இருக்குது, ஒரு 3/4 பல் வந்து நுணுங்கி இருக்குதுங்க. அதனால தான் இந்த மாட்டினுடைய விற்பனை விலையை நம்ம குறைச்சி சொல்லியிருக்கிறோம். வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நல்ல மாடுங்க, நல்ல குணவனம், கண் அருமையான கண்ணாக போடுங்க. வடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க. நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத காராம்பசு காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ள நல்ல பெருங்கூட்டு ஜெட் பிளாக் காராம்பசு கிடாரிங்க. 2 பல்லுங்க. முதல் ஈத்து, சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மறை வெள்ளைப்புள்ளி அப்படிங்கிறது எதுவும் இல்லைங்க. நல்ல நெட்டுப்போக்கில் நல்ல தரத்தில் தெளிவாக இருக்கிற ஒரு காராம்பசுங்க. 10 காராம்பசு பிறக்குதுன்னா 8 வரைக்கும் ஏதாவது ஒரு மறை விழுந்துருதுங்க. 2ல் மட்டும்தான் மறை இல்லாமல் இருக்குது. அப்படியே இருந்தாலும் நல்ல கூறுவாரான கிடாரியாக இருக்கணும், நல்ல பெருவெட்டில் இருக்கணும், மடிகால் சுத்தத்தில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு நல்ல தரமான கிடாரிங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 45,000 ரூபாய்ங்க. முதல் ஈத்து 2 பல்லு
காராம்பசு காளைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க. 4 காம்புகள் கருப்பு, காது உள்மடல் கருப்பு, மேல்நாக்கு கருப்பு, உடம்புல மறை வெள்ளை புள்ளிங்கிறது எதுவும் இல்லாத நல்ல பெருங்கூட்டான கிடாரி. விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 2 பல்லுங்க, முதல் ஈத்துங்க, 3 நாள் ஆன காலக்கண்ணோடு இருக்குதுங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. மாடும் நல்ல பால்மயிலை மாடுங்க. கண்ணு வந்து பார்த்திங்கன்னா பால்மயில கண்ணு, காலக்கண்ணு, ரொம்ப பொறுமையான மாடுங்க. இப்போ நேரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 லிட்டர் பால் நம்ம பீச்சிட்ருக்குறோமுங்க. கண்ணு காலக்கண்ணு, பல்லு 2 பல்லு, கண்ணு போட்டு 3 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். இப்போதைக்கு நேரம் 1 லிட்டர் பால் வருதுங்க. இன்னும் நல்ல பால் ஆகி ஒரு ஆட்டி ஊற்றினோம்னா ஒரு 1.5 லிட்டர் வரை கறவை எதிர்பார்க்கலாம். ஒரு 10 ஈத்துக்கு ஒரு மாட்டை வச்சுக்கணும். குழந்தைகளுக்கு காங்கை மாட்டு பால் கொடுக்கணும். பல்லு பாக்கியில் மாடு வேணும், குணவனத்தில் வேணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கினாலும் வாங்கலாமுங்க. தலையீத்துங்கிறதுனால இப்போ ஒரு 6 வேளை பால் தான் நம்ம கறந்துருக்குறோமுங்க. இன்னும் வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் இடத்துக்கு வருது, புது இடம் புது சூழல் அப்படின்னா முன்னாடி ஒருத்தர் முகநாயத்தை கூட பிடிக்க வேண்டாமுங்க. இயல்பாக ஒருத்தர் முன்னாடி நின்றுக்கிட்டு ஒருத்தர் வந்து கறக்கலாமுங்க. காம்புகளை வந்து எடுத்தோன்னே ரொம்ப மெட்டி போட்டு இழுக்கக்கூடாதுங்க. ஏன்னா தலையீத்து பூங்காம்பாக இருக்குங்க. சீம்பாலே இப்போ தான் மாறுது. விளக்கெண்ணெய் மடி நல்லா கழுவி விட்டுட்டு விளக்கெண்ணெய் போட்டு மெதுவாக அழுத்தம் கொடுக்காம ஒரு 4 நாள் பேர் அடிச்சு விட்டுட்டு மெதுவாக கறந்தீங்கன்னா மாடு இயல்பாக நின்றுக்குங்க. அத்தனை ஈத்து மாடுகளுமே இன்றைக்கி வந்து நம்ம வந்து இவ்வளோ கறக்கும் இத்தனாவது ஈத்து எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னோம்னா தலையீத்தில் யாரோ ஒருவரால் அந்த மாடு வந்து பழக்கப்படுத்தப்பட்டதுனால தான் இத்தனை ஈத்து மாடுகள், காங்கை மாடாகட்டும் மற்ற இன மாடுகள் எல்லாமே இருக்குதுங்க. கலப்பின மாடுமே தலையீத்தில் நகர்ந்து போகிறது, காலை வீசுறது இது எல்லாமே இருக்குங்க. அதனால் இது ஒரு சின்ன மெனக்கடல் தான். ஒரு 10 நாளைக்கு அதை வந்து நம்ம பக்குவத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் ஒரு 10 ஈத்துக்கு நம்ம தெளிவாக வச்சுக்கலாம். இதனுடைய விற்பனை விலை, கன்று மாட்டினுடைய விலை 39,000 ரூபாய். ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க. நல்ல குணவனம், ரொம்ப பொறுமை, தரமான காலக்கண்ணு, கண்ணும் பால்மேல கண்ணு தானுங்க. மாடும் பால்மேல மாடு தான். நேரில் வந்து கூட பார்த்து வாங்கிக்கலாமுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3 மாதங்களான சுழி சுத்தமான கிர் கண்ணு கிடாரி கண்ணுங்க. முகரை போடாமல் இருந்ததுங்க. இன்றைக்கி தான் முகரை போட்டதுனால அந்த முகரை போட்டதுக்கான புதுவித உணர்வுனால அங்கேயும் இழுத்துட்டு இருக்குதுங்க. நல்ல பால்வர்க்கமான மாட்டுக்கு பிறந்த கிடாரி கண்ணு. 3 மாதம் ஆச்சுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல ரெட்டநாடி உடம்பு, தவிடு தண்ணி அருமையாக குடிச்சிக்குதுங்க. தவிடு குடிக்கிற வீடியோ வேணாலும் நம்ம அனுப்பலாம். பால் காட்டி பால் கொடுத்து கலப்பின மாட்டில் ஊட்டு வளர்க்குறனாலும் வளர்க்கலாம், இல்லை நீங்கள் பால் கொடுத்து வளர்க்குறனாலும் வளர்க்கலாமுங்க. கண்ணு நல்ல ப்ரீடு குவாலிட்டி, நல்ல பால் வர்க்கம், தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. 3 மாதம் ஆன கிர் கண்ணு கிடாரி கண்ணு, விற்பனை விலை 14,000 ரூபாய். முகரை போட்டதுனால அந்த ஒரு புதுவிதமான உணர்வாக இருக்கிறதுனால ஒரு 2 நாளைக்கு அப்படி இப்படி தலையை சுற்றிட்டு இருக்குங்க. இது வந்து ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தானுங்க. ஏன்னா புதுசாக முகரை போட்டோம்னாலே ஒரு கழுத்துக்கட்டியிலேருந்து மாறும்போது ஒரு புதுவித உணர்வாக இருக்கும். மற்றபடி நல்ல தரமான கண்ணு, நல்ல ரெட்டநாடி உடம்பு, நல்ல ஏற்றமான திமிழ் அமைப்பு, தவிடு அருமையாக குடிச்சிக்குது, நல்ல ப்ரீடு குவாலிட்டிலையும் இருக்குது. விற்பனை விலை 14,000 ரூபாய்ங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. காங்கிரேஜ் மாடுங்க. காங்கிரேஜ் ஊசிக்கு தான் போட்டிருக்காங்க. மாடு செனை உறுதி இல்லைங்க. மாட்டினுடைய உரிமையாளர் வந்து பார்த்திங்கன்னா 8 மாதம் 10 நாள் செனை அப்படிங்கிறத தகவல் சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஆனால் நம்ம இன்றைக்கி வந்து டாக்டரை வச்சு செக் பண்ணோம். மாடு வந்து பார்த்திங்கன்னா செனை 100% இல்லைங்க. ஆனால் வந்து ஊசி தான் போட்டிருக்காங்க. மீண்டும் வந்து இனி வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தான் நம்ம வந்து செனை ஊசி போட்டுக்கணுங்க. மாடு கர்ப்பப்பை நல்லா இருக்குது. டாக்டரை வச்சு தெளிவாக செக் பண்ணிட்டோம். கறவைக்கு கால் அணைச்சி கறக்கணும். காலையில் 5 லிட்டர், சாயங்காலம் 5 லிட்டர், 10 லிட்டர் பால் கறக்கலாமுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டி, நல்ல மடிகால் சுத்தம், கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும். கர்ப்பப்பை 100% நல்லா இருக்குது. செனை உறுதி இல்லைங்க. ஏன்னா அவங்க 8 மாதம் 10 நாள்னு செனைன்னு வச்சுட்டு இருந்தாங்க. ஆனால் செனை செக் பண்ணும்போது செனை இல்லை. அதனால் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. காங்கிரேஜ் மாடு வேணும்னு நினைக்கிறவங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியில் வளர்க்கணும். நல்ல மைகால் சுத்தத்தில் நல்ல கறவை திறனோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 37,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. வந்து தெளிவுபடுத்தி பிடிச்சி பார்த்து வாங்குறனாலும் வாங்கலாமுங்க. மூக்கு குத்தி கொடுக்குறனாலும் மூக்குத்தி கொடுக்கறதுக்கு நம்ம தயாராக இருக்கிறோமுங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மூக்குத்தி எதிர்பார்க்குறாங்க. மாட்டுக்கு நாங்கள் மூக்குத்தியும் கொடுக்குறோம். குடல் புழு நீக்கம் பண்ணி கொடுக்குறோம். கயிறு புதுசு மாற்றி வச்சிடுறோம். வண்டி ஏற்றும்போது தேவையான தும்பு, திருகாணி, தலைக்கயிறு, கழுத்து கட்டி எல்லாமே புதுசு போட்டு தான் அனுப்புகிறோம். நம்மகிட்ட மாடு வாங்கிட்டு போகிறவங்க குறைஞ்சபட்சம் 2 மாதம் குடல் புழு நீக்கம் செய்யாமலும் ஒரு 6 மாதங்களுக்கு கயிறு மாட்டணுங்கிற சூழல் இல்லாமலும் இருக்கணும். அப்படிங்கிறதுனால தான் எல்லா கயிறையுமே நம்ம பழசை பூராமே எடுத்தெறிஞ்சிட்டு புது கயிறு தான் நம்ம போடுறோம். தேவைக்கேற்ப மூக்கு குத்தி கொடுக்கணும்னாலும் மூக்கு குத்தி கொடுக்குறோங்க. கால்நடை தீவனங்கள் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் வந்து கீழே இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கிக்கலாமுங்க. நேரில் வந்து பார்க்கணுன்னாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. இந்த மாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்குறோங்க. அடுத்தது 3வது ஈத்துங்க. கண் வந்து கிடாரி கண்ணுங்க. 15 நாள் ஆகுதுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பால் கறந்துக்கலாம். 3வது ஈத்து பொங்கனூர் குட்டை மாடு 15 நாள் ஆன கிடாரி கண்ணோடு இருக்குது. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா மாட்டினுடைய உரிமையாளர் நேரம் 2 லிட்டர் சொன்னாங்க. ஆனால் வந்து 1.5 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கலாம். கண் அருமையான கன்று, கிடாரி கன்று. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. பால் கறக்கிற வீடியோவும் இதுக்கு பின்னாடி இணைச்சிருக்கிறோம். முழு வீடியோ இணைக்கலைங்க. நாளை அல்லது நாளை மறுநாள் முழு வீடியோ கறக்கிற மாதிரி நம்ம போட்டு அனுப்பலாமுங்க. பொங்கனூர் குட்டை மாடு, குட்டை கிடாரி கண்ணோட மாடு கண்ணு சுழி சுத்தத்தில் கறவைக்கு கால் அணைக்காமல் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி தேவைப்படுறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். குழந்தைகளுக்கு குறிப்பாக குட்டை மாட்டு பால் கொடுக்கணும், கிடாரி கண்ணோட மாடாக இருக்கணும், கறவைக்கு கால் அணைக்கக்கூடாதுன்னு எதிர்பார்க்குறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. 1.5 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கலாம். ஒரு வாரம் நம்மகிட்ட இருந்து நல்ல தீவன தண்ணி எடுத்துன்னா 2 வரைக்கும் கூட கொண்டு வரலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை 45,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. பால் கறக்கிற வீடியோவும் இதில் இணைச்சிருக்கிறோம். முழு வீடியோ இணைக்கலைங்க. இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சு. ஏற்கனவே அங்கே கறந்து பார்த்தா வாங்கிட்டு வந்தோம். பால் கறக்கிற வீடியோ கேட்குறவங்களுக்கு நிற்கிதாங்கிறத காட்டுறதுக்காக மட்டும் வீடியோவை கொஞ்சமாக நம்ம கறக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போவோங்க. ஆனால் நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க. யார் வேணாலும் பிடிச்சி யார் வேணாலும் கறக்கிற தரத்தில் இருக்குதுங்க.
அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க 3வது ஈத்து காராம்பசு மாடுங்க. கண்ணு வந்து காரி கண்ணு காலை கண்ணுங்க. மாடு கண்ணு 2 சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லைங்க. நேரம் காலையில் 2:30 சாயங்காலம் 2. காராம்பசு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க, குழந்தைகளுக்கு காராம்பசு மாட்டு பால் கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க, நல்ல கறவைத்திறனோட மாடு, கால் அணைக்காத மாடு, சுழி சுத்தத்தில் மறை வெள்ளைப்புள்ளி இல்லாத மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக தேர்வு செய்யலாம். ஈத்து 3வது ஈத்து கண்ணு காரி கண்ணு காலக்கண்ணு. கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை. ஆண்கள் பெண்கள் 2 பேருமே பிடிச்சிக்கலாம், 2 பேருமே கறந்துக்கலாம். பாலோட அளவீடு உங்கள் இடத்துக்கு வந்து நல்லா தவிடு தண்ணி குடிக்க வச்சு ஒரு 10 நாள் நல்லா பக்குவம் பண்ணிங்கன்னா காலையில் 2:30 சாயங்காலம் 2 ஒரு 4.5 லிட்டர் பால், காராம்பசு பால், மாட்டினுடைய பால் நம்ம குழந்தைகள் கொடுக்குறதுக்கு வேணும்னா தாராளமாக நீங்கள் கறந்துக்கலாம். பெரியவங்க ஸ்டூல் போட்டு உட்காந்து கறக்கிறதுக்கு ஏற்ற தரமான ஒரு மாடுங்க. ஏன்னா காராம்பசு வந்து பார்த்திங்கன்னா கடந்த 6-7 வருடமாகவே அதனுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு தான். விலை வந்து பார்த்திங்கன்னா வாங்குறவங்களுக்கும் விற்கிறவங்களுக்குமான விலையாகத்தான் இருந்தது. தற்போதைய சூழலில் இயல்பாக 1-2 மாடுகள் வந்து வாரத்துக்கு அப்படி கிடைக்குதுங்க. காராம்பசு பால் குழந்தைகளுக்கு கொடுக்கணும், கால் அணைக்காத மாடாக இருக்கணும். காலையில் 2:30 சாயங்காலம் 2 ஒரு 4.5 லிட்டர் பால் வேணும். நல்ல பூங்காம்பில் பெரியவங்க உட்காந்து கறக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தெளிவான மாடாக இருக்கணும்னா தாராளமாக வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 65,000 ரூபாய்ங்க. ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது. வந்து கறந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டு தேர்வு பண்ணுறவங்க தாராளமாக பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க. நன்றி, வணக்கம்ங்க.